Hi friends, welcome to the channel. இந்த வீல் நம்ம வந்துட்டு வார் மிஷன் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஹீரோவும் அவரோட தம்பியை வந்துட்டு அமெரிக்கன் மிலிட்டரியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேற ஒரு கண்ட்ரியில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போது எதிரி நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு இவங்களை தாக்கும்போது அந்த தாக்குதலில் வந்து அந்த டீமை வந்து காலியிடுறாங்க. அப்போ ஹீரோ மட்டும் தப்பிச்சிடறாரு. அவரோட தம்பி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ அடிப்படை தம்பியை அவர் தோலை சுமந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நடந்தே போகிறாரு. பட் அவங்க பேஸ் கேம்ப் போகிறதுக்கு முன்னாடியே அவர் மயக்கப்பட்டு விழுந்துறாரு. அதனால அவர் தம்பி வந்து இறந்தும் போயிடாரு. இறந்து போன தம்பியோடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா, யூஎஸ் ஆர்மியில் ஐஎஸ்ட் பொசிஷன் என்னென்னா ரேஞ்சர் தான். நம்ம 2 பேரும் ரேஞ்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட தம்பி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் ஓகே சொல்கிறாரு. பட் அதுக்குள்ளே தான் இது ஆக்சிடென்ட் நடந்து அவங்க தம்பி இறந்து போயிடாரு. ஸோ அவங்க தம்பியோடைய ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு 5 வருஷமாக ரேஞ்சருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி வந்து கடுமையாக முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. பட் இதான் வந்து கடைசி வாய்ப்பு. 5வது வாட்டியாக அப்ளை பண்ணி வராரு. அவரும் கூட ஒரு நிறைய பேர் 500 பேர் கிட்ட வராங்க. அந்த கேம்பில் வந்துட்டு வராங்க. இது வந்து 8 வாரம் ப்ரோக்ராம். அந்த 8 வாரம் தாண்டி யார் ஜெயிக்கிறாங்களோ ஒரு சில பேர் தான், ஒரு 5-6 பேர் தான் வந்து ரேஞ்சரே ஆக முடியும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு போட்டி இந்த ரேஞ்சர் ஆகிறது. ஸோ ஒரு வாரமும் நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் வராங்க. 7வது வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவருமே, அதாவது ஹீரோமே வந்து எலிமினேஷன் ஆகி போகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. பட் அதையும் டேக்கிள் பண்ணி கடைசி வாரத்தில் போயிடுறாரு. ஸோ ஹீரோவை பற்றி அந்த கமாண்டர் தெரிஞ்சிருக்கு. 5 வாட்டி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி ட்ரை பண்ணி கேட்கும்போது அவர் பதிலே சொல்ல மாட்டார். ஓகேங்களா? இப்போ கடைசி வாரம் கடைசி டாஸ்க் இதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ரேஞ்சர் ஆகிடலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேருக்குமே இவரை தான் லீடராக போடுறாங்க. இப்போது இவங்களை வந்துட்டு இங்கேருந்து அந்த பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலைப்பகுதியில் வந்து இறக்கி விடுறாங்க. அங்கே வந்து ஒரு உடஞ்சி போன ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்கும். அந்த ஏர்க்ராஃப்டை கண்டுபிடிச்சி அதை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப பேஸுக்கு வரணும். இந்த 2 டேஸ்க்குள்ளே எதிரி கண்ணில் படாமல் புல்லட் வாங்காமல் யார் பேஸ் கேம்பில் வராங்களோ அவங்க மட்டும் ரேஞ்சர் ஆக முடியும்னு ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஹெலிகாப்டர் வழியாக அவங்க லொக்கேஷன் இறங்குறாங்க. அங்கே போய் தேடி பார்க்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் கிடக்குது. அந்த ஏர்க்ராஃப்டை இவங்க பிளாஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி எதிரிகள் வந்து யாருமே கிடையாது. அதனால் ஏர்க்ராஃப்டை வெடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வெடியவும் மாட்டுது. ஸோ அப்போ தான் அந்த ஹீரோ வந்து தேடி பார்க்கும்போது அங்கே இன்னொரு ஏர்க்ராஃப்ட்டும் உடஞ்சி கிடக்குது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தெரியாது இவங்க ஃபஸ்ட்டு வெடிக்க வச்ச ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு இது இந்த பூமியை சேர்ந்தது கிடையாது, இது வேற்று கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்னு தெரிய வருது. அதுக்கடுத்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து எழுந்து அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை வந்து பார்த்து சுட ஆரம்பிக்குது. அங்கே நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அந்த ஏலியன் தாக்குதலிருந்து ஒரு 8 பேரும் தப்பிக்கிறாங்க. அந்த 8 பேரும் தேடி இந்த மிஷின் மூவ் ஆகிட்டே இருக்குது. இவங்களும் அந்த மிஷின்கிட்டேருந்து ஒரு வாட்டி தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது எல்லாமே இவங்களை ட்ரேஸ் பண்ணி அந்த மிஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மிஷினோட டாஸ்க் என்னென்னா இவங்களை வந்து கொலை பண்ணணும். அந்த மிஷின் கண்ணால் பார்க்குற எல்லாரையும் கொண்டுக்கிட்டே இருக்கும். அதான் அதோட மிஷினோட டாஸ்க். ஒரு வாட்டியும் இந்த மிஷினை வந்து இவங்களை பார்க்கும்போது எல்லாருமே யாராச்சும் வந்து கொண்டுக்கிட்டே இருக்குது. அதில் வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே சமம் பயங்கரமாக இருந்தது. அந்த மிஷின் எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து அந்த பேஸ் கேம்ப் போகிறாங்க. அந்த பேஸ் கேம்ப் போனால் அவங்களுக்கு நிறைய ஆயுதம் கிடைக்கும், அதை வச்சு இந்த மிஷின் தாக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் கேம்புக்கு போகிற அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஜேர்னிக்குள்ளே இந்த மிஷினை அவங்களை கண்டுபிடிச்சி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த படத்திலே பேலன்ஸ் கதையே. இந்த படத்தை உடனே பாருங்கள், தமிழ் அவைலபிளாக இருக்குது. சம பயங்கரமாக இருந்தது. அந்த மிஷின் இவங்களை தாக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி இவங்க கொன்றுமோன்னு ஒரு பயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இவங்களும் அதுக்கு தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக எழுதியிருந்தாங்க. பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் செம்மையான படம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஃபேமிலியாகவே பார்க்கலாம். எந்த ஒரு 18+ கிடையாது. தமிழில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.